இங்கே பாருங்கள் எல்லோரும் அடுப்பில் பிரியாணி செய்கிறோம். கேஸ் பற்றாக்குறையால் எல்லாருமே வந்து இப்போது இந்த மாதிரி வீட்டிலேயே அடுப்பு செட் பண்ணி வீட்டில் ட்ரை பண்ணுறோம். ஸோ வேறு ஆப்ஷன் கிடையாது, எல்லாமே பழைய காலத்துக்கு போயிட்டோம். ஸோ இதில் ஸ்பெஷல் ஐட்டம் பிரியாணி செய்ய போகிறோம், அடுப்பில் செய்ய போகிறோம். அடுப்பு நல்லா எரியுது. இந்த மாதிரி அடுப்பு நல்லா எரிஞ்சால் நமக்கு சீக்கிரமாக ரெடி ஆகும். ஆமாம், நிறைய பேருக்கு கேஸை விட இந்த மாதிரி செய்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அடுப்பில் செய்கிறது நமக்கு ஒரு நாள் பிரியாணி செய்யலாம், ஆனால் டெய்லி வீட்டில் பிரியாணி செய்கிறது தான் ரொம்ப கஷ்டம். போடுங்க போடுங்க, அரிசி போடுறாங்க பாருங்க. போடுங்க போடுங்க. ஓ, நம்மலாம் வீட்டில் செய்கிறது சிட்டியில் இருக்கும்போது கஷ்டப்படுறோம், ஆனால் கிராமத்துலலாம் பாருங்கள் டெய்லி இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அப்போ அவங்களாம் எப்படி சமைக்கிறாங்கன்னு பாருங்கள். நல்ல ஃப்ளேவர் இருக்கும். அது என்னது, சாரி, புதினா. புதினாலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வாசனையாக இருக்கும். நல்லா போடுறோம். தம்மு வேறு கட்ட போகிறோம் இல்லை, அதனால் கீழே இருக்கிற அந்த கறியெல்லாம் எடுக்கணும். ரெடியாச்சு, தம் போடுறதுக்கு கறி ரெடியாக இருக்குது. தம் போட்டாச்சு மேலே. இப்போது கறியெல்லாம் போட்டாச்சு. ஆமாம், இப்போ நாங்கள் இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண மாட்டோம், கொஞ்சம் நேரம் ஆகட்டும். அப்போ எப்படி வந்திருக்குன்னு செக் பண்ணலாம். எல்லாம் போட்டு செம்மையாக சமைக்கிறோம். எல்லோரும் வாங்க, வந்து சாப்பிடுங்க. இங்கே பாருங்கள், பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா ஜூஸியாக ஒரு பிரியாணி, எம்மி பிரியாணி. சர்வே சூப்பராக இருக்கா பிரியாணி? வாவ், நைஸ் பிரியாணி. நீங்களும் வீக்கெண்டில் டைம் இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதேமாரி நீங்களும் அடுப்பில் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஜூஸி பிரியாணி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வீக்கெண்டில் டைம் இருக்கும்போது இந்த மாதிரி அடுப்பில் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாய்.